இந்த உலகத்துல மொத்தம் 7 அதிசயம் இருக்கிறதா சொல்லுறாங்க. இது எல்லாமே உலகத்தினுடைய வரலாற்று புத்தகத்துல பதிவான அதிசயங்கள். ஆனா இந்த வரலாற்று புத்தகங்கள்ல பதிவாகாத ஒரு சில அதிசயங்களை குறிச்சுதான் நாம இன்றைக்கு பேச போறோம். கிறிஸ்துமஸ் சீசன் அப்படின்னு வந்தாலே எல்லாருமே ரொம்பவும் அதிகமாக பேசக்கூடிய அதிசயம் என்னவென்று சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி. இயேசு கிறிஸ்து பிறந்ததே ஒரு அதிசயம் தாங்க. ஏன்னா அவருடைய பிறப்பப்போ நட்சத்திரம் வழி காமிச்சது, அவருடைய பிறப்பே ஒரு கண்ணினுடைய வயிற்றுல தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தினுடைய பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த நட்சத்திரம் வழிகாட்டுறது எல்லாமே தற்செயலா நடந்தது, அப்படி நடந்திருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் நம்மளுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சரி, நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக நட்சத்திரம் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மனுஷனுக்கு வழிகாட்டுது அப்படிங்கறதே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். ஆனா அது ஒருவேளை தற்செயலாக நடந்திருந்தா, ஒருவேளை தற்செயலாக நடந்திருக்கும் என்று சொன்னா அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஒரு நட்சத்திரம் மனுஷனுக்கு வழிகாட்டுவது என்பது தற்செயலான ஒரு விஷயம் கிடையாது. கிழக்குல ஒரு நட்சத்திரம் தோன்றுது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த ஞானிகள் என்ன செய்யறாங்க, ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை இந்த நட்சத்திரம் குறிக்கிறது என்று சொல்லி ஒரு சில பரிசுகளை எடுத்துக்கொண்டு இந்த ராஜாவை பார்க்கிறதற்காக அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து அவர்கள் வருகிறாங்க. சரியா? இது இப்படியே இருக்கட்டும். இவர்கள் வந்து சேர்ந்த இடம் பெத்லகேம். அந்த இடத்திலே ஏரோதன் என்கிற அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலே இந்த ஞானிகள் எல்லாரும் போயிட்டு இங்கே பிறந்த இந்த குழந்தையை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவர்கள் போன பிறகு ஏரோது ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். என்னவென்று சொன்னா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் நீங்க கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஞானிகள் இந்த குழந்தையை குறித்து விசாரிக்கும் பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்த குழந்தை என்று சொல்லி அவரை குறித்து சொன்னாங்க. அப்போ இவருடைய ராஜ்யபாரம் பறி போய்விடும் என்று சொல்லி யோசித்த இந்த ஏரோது 2 வயசுக்கு உட்பட்ட இந்த குழந்தைகள் எல்லாரையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு. அப்போ இந்த ஞானிகளுக்கு நட்சத்திரம் தோன்றின அந்த காலம் தொடங்கி தோராயமாக 2 ஆண்டுகளுக்கு உள்ளாக அவர்களுடைய பிரயாணமானது இருந்திருக்கும். அந்த காலகட்டத்துல பிரயாணம் எவ்வளவு கடினமானது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்ப நாம நினைக்கிற மாதிரி கிழக்குல இருந்து பூமியினுடைய இந்த மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பெத்லகேமுக்கு நொடி பொழுதுலயோ இல்ல ஒரு சில நிமிடங்கள்லயோ ஒரு சில நாட்களிலேயோ அவ்வளவு எளிதாக பயணித்திருக்க முடியாது. அது அநேக வாரங்கள் இல்ல அநேக மாதங்கள் எடுத்திருக்கும், ஏன் வருடங்கள் கூட எடுத்திருக்க கூடும். சரியா? அப்போ ஒரு வருடத்திற்கும் மேலாக கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்குள்ளாக ஒரு நட்சத்திரம் மனுஷர்களுக்கு வழிகாட்டினது என்பது அதிசயமான ஒரு நிகழ்வு தான். அது தற்செயலாக நடந்தது கிடையாது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த இயேசு கிறிஸ்து கண்ணினுடைய வயிற்றிலே பிறந்தார் என்று சொல்லுவாங்க. ஒரு கண்ணினுடைய வயிற்றிலே ஒரு மனுஷன் பிறக்க முடியுமா? அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேராமல் ஒரு மனிதனாலே பிறக்க முடியுமா? இன்றைக்கு நிறைய டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சு இல்லையா? ஒரு ஆணினுடைய வித்தை எடுத்து பெண்ணுடைய அந்த கர்ப்பப்பையிலே செலுத்தி குழந்தைகளை பிறக்க வைக்கிறார்கள். டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லுகிறாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் அந்த காலகட்டத்திலே இல்லை. ஒருவேளை செய்திருக்க கூடும் என்று சொல்லி கூட நாம் வைத்துக் கொள்வோமே. வேதாகமும் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, ஆணினுடைய வித்து இல்லாதபடிக்கு ஒரு கண்ணினுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்ட போது அந்த பெண் கர்ப்பமாகி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு ஆணினுடைய சம்பந்தம் இல்லாதபடிக்கு, ஒரு ஆண் பெண் சம்பந்தம் கலவாதபடிக்கு ஒரு வித்து ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே தோன்றினது அதிசயமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய சுய ஆசையின்படி அல்லது சுய இச்சையின்படியாக அவர்கள் ஒன்று சேராதபடிக்கு மிகவும் பரிசுத்தமாக பிறந்த குழந்தையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் என்பது அதிசயமான ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மனுஷர்களைப் போல பாவத்திலே பிறந்து அல்லது பாவம் செய்யக்கூடிய ஒரு நபராக இயேசு கிறிஸ்து வாழவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு தொடங்கி அவருடைய மரணம் வரைக்கும், அவருடைய உயிர்த்தெழுதல் முடிய எல்லாம் பாவமற்றவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அப்போ அவருடைய பிறப்பு ஆரம்பிச்சு அவர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்பது அது ஒரு கட்டளையாக இருக்கிறது. அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது அவருடைய குணாதிசயமாக இருக்கிறது. சரியா? இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயம் அவர் பாவம் அறியாதவர் இல்லையா?
அப்போ அவருடைய அந்த பிறப்பும் பாவம் இல்லாததாக இருக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஒரு தெய்வத்தினுடைய அல்லது ஒரு குழந்தையினுடைய பிறப்பிலே பாவம் இல்லை என்பது அதிசயமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சரியா? மூன்றாவதாக, பிறந்தது வெறும் சாதாரணமான குழந்தை கிடையாது. சரியா? பிறந்தது ஒரு சாதாரணமான குழந்தை கிடையாது. கிழக்கில இருந்து வந்த இந்த ஞானிகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்போ பிறந்தது ராஜாதான் என்பது உலகளாவிய உண்மையாக அது இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பது அதிசயமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற அதிசயம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெய்வம் மனிதனாக இந்த உலகத்திலே பிறப்பது என்பது அதிசயமான காரியமாக இருக்கிறது. ஒரு தெய்வம் மனிதனாக இந்த உலகத்திலே பிறப்பது அதிசயமான ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. தெய்வம் மனுஷனுக்காக எதற்காக பிறக்க வேண்டும் இந்த உலகத்திலே? மனுஷனுடைய பாவம் அதிகமானதினாலே, மனுஷனுடைய பாவம் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே வந்து எட்டினபடியினாலே அதை நிவர்த்தி செய்கிறதற்கு மனிதனாலே தன்னில் தான் கூடாது என்பதினாலே அதை நிவர்த்தி செய்கிறதுக்கான பரிகாரம் இந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த பொருளிலோ எந்த மனிதனிடத்திலோ இல்லை என்பதற்காக தெய்வமே மனிதனாக இந்த உலகத்திலே வந்து மனுஷன் செஞ்ச பாவத்தினுடைய பரிகாரமாக கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளிலே அவர் தெய்வம் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இது அதிசயமான நிகழ்வு இல்லையா? இந்த உலகத்திலே தெய்வம் மனுஷனாக பிறப்பது அதிசயமான நிகழ்வு இல்லையா? இந்த உலகம் எல்லாம் அவர் உருவாக்கிய ஒரு காரியம். இந்த உலகம் முழுவதுமாக அவருடைய ஆளுகைக்குள்ளாக, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ தெய்வம் தான் உருவாக்கின அந்த சிருஷ்டிக்கு உள்ளாக வந்து பிறப்பதற்கான காரணம் நீங்களும் நானும். நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். வேதாகமம் ரொம்பவும் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் இந்த மனுஷர்கள் யாவரையும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் பிறந்தார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அவருடைய பிறப்பு முன்குறிக்கப்பட்ட ஒரு பிறப்பாக இருக்கிறது. மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக, மனுஷனை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக அவருடைய பிறப்பு முன்குறிக்கப்பட்ட பிறப்பாக இருக்கிறது. இதையும் தாண்டி ஒரு அதிசயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததே மரிப்பதற்காக தான். இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, சரியா? அவர்கள் எல்லாரும் பிறப்பது வாழ்வதற்காக. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது மரிப்பதற்காக. மரிக்கும்படியாக பிறந்த ஒரு குழந்தை இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது அதிசயம் இல்லையா? மிகவும் அதிசயமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி மனுஷனுக்காக மரிக்க துணிந்த அல்லது மனுஷனுக்காக மரிக்கும்படியாக ஆசை கொண்ட, சித்தம் கொண்ட கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த உலகத்திலே வந்த எந்த ஒரு கடவுளாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, அவர்கள் எல்லாருமே மனுஷனுக்காக அநேக காரியங்களை செய்திருக்க கூடும். மனுஷனை காப்பாற்றும்படியாக ஒரு அநீதியுடைய ஒரு மனிதனை கொன்றிருக்க கூடும். மனுஷனை காப்பாற்றும்படியாக அநீதிக்கு எதிராக போராடி அதை முற்றிலுமாக அழித்திருக்க கூடும். மனுஷனுக்கு எதிராக அவர் எழும்பின எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்கி இருக்கக்கூடும். ஆனால் மனுஷனுக்காக மரித்த ஒரே தெய்வமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இது அதிசயமான காரியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததே மரிப்பதற்காக தான். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நம்முடைய பாவத்தினுடைய பரிகாரத்திற்காக அவர் மரிக்கும்படியாக தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதாகவும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு அதிசயம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய முன்னறிவிப்பும் அதிசயம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அதிசயம், அவருடைய வாழ்க்கை அதிசயம், அவருடைய மரணம் அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம், அவர் மீண்டும் வரப்போகிற விதமும் அதிசயம். இயேசு கிறிஸ்துவனுடைய முழு காரியங்கள் எது எடுத்தாலும் அதிசயம் 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 நிறைந்த ஒரு நபராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகையாலே
இந்த அதிசயம் நிறைந்த இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய மனதிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்களும் விரும்புகிறோம். கிறிஸ்துமஸ் வெறும் வெளியரங்கமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இல்லாதபடிக்கு இந்த அதிசயமான கடவுளை உங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிசயமான உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதிசயமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதிசயமான இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.